Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல செட்டிநாடு ஸ்டைல்ல பரங்கிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். பரங்கிக்காய் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பெருசா இது மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்பதான் குழம்புல ரொம்ப நேரம் கொதிக்கும்போது கரஞ்சிராம இருக்கும். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்துக்கோங்க. இதுல 1 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு ஊற வச்சிருவோம். இப்போ அடுப்புல ஒரு pan வச்சுக்கலாம். இதுல 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் 2, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வதக்குவோம். இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு 10 பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய சைஸ் தக்காளியா 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தா 3 சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கணும். நம்ம பேனை நல்லா மூடி போட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் விட்டுருவோம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிக்கிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பரங்கிக்காயை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. காய் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு அடுத்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன். மல்லித்தூள் தான் நமக்கு குழம்போட திக்னஸ் கொடுக்கறது. அதனால மிளகாய் தூளை விட மல்லித்தூள் அதிகமாக தான் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிருச்சு. இதுக்கு அடுத்து 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் திக்கான குழம்பா வைக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வர விடணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணணும். குழம்பு நல்லா திக்காகணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குழம்பு திக்காகணும். காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். காய் இது மாதிரி ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு தெரியும். பரங்கிக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டுருவோம். அப்போ தான் மேலே ஃபுல்லாக எண்ணெய் மிதந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா மேலே எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அடுப்புல இருந்து இறக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் திக்காயிரும். இது மாதிரி இந்த குழம்பை நீங்கள் சாதம், இட்லி, தோசை இது கூட வேணால் சேர்த்து சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த செட்டிநாடு பரங்கிக்காய் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.